வெல்கம் டு பைக்காரா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்க சசி பேசுறேன். நம்மளோட கூடலூர் சீரீஸ்ல நம்ம இப்போ வந்துருக்கிறது பாத்தீங்கன்னா பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். நீலகிரியிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ரொம்ப ஒரு ஹோலி ரிவர்னே கூட சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஃபால்ஸ் எப்படி வரணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். நாம பாத்தீங்கன்னா கூடலூர்ல இருந்து பைக்காரா போக போறோங்க. ஊட்டி போற எல்லா பஸ்ஸுமே பாத்தீங்கன்னா பைக்காரா ரிவர் வழியா தான் போகும். கூடலூர்ல இருந்து பைக்காரா ரிவர் போறதுக்கு பாத்தீங்கன்னா 30 rupees சார்ஜ் பண்றாங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 300 meters தாங்க பைக்காரா வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஸோ நம்ம நடந்தே போயிடலாம். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பைக்காரா ரிவருக்கு போற வழி பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஷாப்பா இருக்குங்க. ஒரு மார்க்கெட் ஏரியாவே நிறைய ஹோட்டல் இருக்கும். காய்ஸ், நாம பாத்தீங்கன்னா பஸ்ல இருந்து இறங்கிட்டு இப்போ வந்து அந்த ஃபால்ஸ்க்கு போறதுக்கு போயிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 300 meters தான். ஈஸியாக நடந்து போயிடலாம் ஃபால்ஸ்க்கு. அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, எனக்கு இந்த பஸ்ல வரப்போ வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வீடியோ எடுத்துட்டு வரவங்களாம் பார்த்தா அவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கு. ஏன்னா எனக்கு வந்துட்டு பஸ்ல போனால் வாமிட்லாம் வரும். அது இந்த ஹில் ஸ்டேஷன், இந்த ஊட்டி சைடில் ரொம்ப ஹில், அந்த ரோட்லாம் வந்து ரொம்ப கர்லியாக இருக்கும்ல, அதனால தலையெல்லாம் சுற்றி ஒரு மாதிரி வாமிட்லாம் வர மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் மற்றவங்களாம் ஜாலியாக வரதை பார்த்தா எனக்கு ஒரே வயிற்றுச்சலாக இருக்கும் கைஸ். நாம் என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த ஃபால்ஸ் கிட்ட போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி கார் கூட இருக்குங்க. நான் ஆல்ரெடி இப்போ பேட்டரி கார் வருது, அது காட்டுறேன் உங்களுக்கு. பேட்டரி கார்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 20 rupees சார்ஜ் பண்றாங்க. நம்மள வந்துட்டு ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து விடுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம கிளியரா இருக்கு. நல்லா வெயில் அடிக்குது கைஸ். நாம அப்படியே பொறுமையா நடந்து வந்தோம்னாவே போதும், ஈஸியா அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்துடலாம். ரொம்ப மலை மாதிரிலாம் கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு 300 meters நடந்து வர மாதிரி தான் இருக்கு. நம்ம பேட்டரி கார்ல வந்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா இங்க டிராப் பண்ணுவாங்க. திரும்ப நம்ம பிக்கப் பண்றது இங்க இருந்தே பிக்கப் பண்ணிப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிலோ நிற்பாங்க பாருங்க, அவங்க எல்லாமே பேட்டரி காருக்கு வெயிட் பண்ணுறவங்க தான். இந்த ஃபால்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா 8:30 AM-லேருந்து 5:30 PM வரைக்கும். நம்ம இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்குறவங்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா 30 rupees. நம்மளுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதான். நான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சுங்க. டிக்கெட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30 rupees. அண்ட் வந்து கேமராக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. மொபைலுக்கு இருக்கிற கேமராக்கு சார்ஜ் இல்லை, நார்மலாக டிக்கெட்டுக்கு என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான். நம்ம இதே வழியாக போயிட்டு கீழே போகணும் பாருங்க, அங்கே போக போகிறோம் இப்போ. நாங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு பேக்கில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் அந்த ரூம்லேயே வச்சுட்டு இப்போ தாங்க கீழே இறங்க போய் ஃபால்ஸை பார்க்க போகிறோம். நம்ம டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் செக்கிங்கில் முடிச்சுட்டு நம்ம கீழே இறங்கி போனால் ஃபால்ஸுக்கு போகலாம். நாம் வர்றப்போ தான் லைட்டாக வெயில் அடிச்சுது, அதுக்குள்ளே சூரியன் கிளம்ப போயிடுச்சு. நாம் டிக்கெட் வாங்கின அந்த இடத்துல இருந்து ஃபால்ஸுக்கு போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி படிக்கட்டு மாதிரி ஃபுல்லாக காங்கிரீட்டில் போட்டிருக்காங்க. நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. அதெல்லாம் வந்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தாங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. குழந்தைங்களாம் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு குறுக்க முறுக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. மற்ற ஃபால்ஸ் மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் குளிக்கலாம் வந்து அலோடு கிடையாது. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இந்த ஃபால்ஸ்க்கு நம்ம கீழே போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் கேட் மாதிரி போட்டிருப்பாங்க. இதை தாண்டி போகவும் கூடாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து இருந்தாங்க, அதுவும் சண்டே அன்னைக்கு. நல்லா ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. இங்கேயும் க்ரௌடாக இருந்துச்சு, கீழே வந்து ஃபால்ஸுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. இந்த பைக்காரா ரிவர் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்க முக்கூர்த்தி மலைன்னு ஒரு மலையில் ஃபார்ம் ஆகுது. அங்கே ஃபார்ம் ஆகி இங்கே இந்த பைக்காரா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் வருதுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து கிளன்பர்கன்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது. அந்த டேமில் தான் இந்த நதி எல்லாமே போய் சேருது. ஆக்சுவலாக அந்த டேமில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் தண்ணியிலேருந்து மின்சாரம் எடுப்பாங்களே, அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் கூட அந்த டேமில் நடக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்காரா ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்க தொடாங்கிற ஒரு இன மக்களோட புனித நதியாக இருக்குது. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு ஹோலி ரிவராக கருதப்படுது.
நம்ம ஃபால்ஸ் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நீலகிரி இந்த பைக்காரா ஃபால்ஸ் பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்து நீலகிரியிலே இருக்க ரிவர்ஸ்லேயே வந்து ரொம்ப ஒரு பெரிய ரிவருங்க. ஸோ நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் கூடலூர் வரப்போ கண்டிப்பாக இந்த பைக்காரா ஃபால்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் ஊட்டி வந்தீங்கனாலும் சரி, இல்லை கூடலூர்லேருந்து ஆறு கர்நாடகா மைசூர் அந்த சைட்லேருந்து வந்தீங்கனாலும் சரி, இந்த ஃபால்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ரீச் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பாய்.